இந்த நாளே கர்த்தர் கொடுக்குற வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21, 22. கர்த்தர் தாமே இந்த செய்தி வேலையை ஆசீர்வதிப்பாராக. என் மகனை, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். சரியா? அப்ப மெய்ஞானம் அப்படின்னா உண்மையான அறிவு, உண்மையான அறிவு, அதான் மெய்ஞானம். நல் ஆலோசனை காத்துக்கொள். ஒருவன் இயேசு கிறிஸ்துவ பற்றி பேசுகிறவனா இருந்தா அவனோட நல்லா பேசி பழகு. உனக்கு தெரியாது, இயேசு பத்தி உனக்கு தெரியாது, அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் மெய்ஞானத்தை தக்க வச்சிருக்கிறான், நல்ல ஆலோசனை கொடுக்குற தேவனை வச்சிருக்கிறான், அவனை ஃபாலோ பண்ணு. சரியா? இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் சொல்றாரு, கேள்விப்படாம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க முடியாது, கேள்விப்பட்டு தான் விசுவாசிக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவ பத்தி யார் பேசுறாங்களோ அதை கேட்ட உடனே தேவனை அறியணும்னு ஒரு ஆசை வரணும். சரியா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க விடவன், காதை அடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம காதில் கேட்கக்கூடாது. நம்ம இருக்க பிஸிக்கு இதெல்லாம் நம்ம செட் ஆகுதுன்னு போயிட்டோம்னா ஆத்மா நரகத்துக்கு போயிடும். நரகத்துக்கு ஏன் பூமியில் அவ்வளோ பிஸியோ? ஒரு நல்ல தேவனை அறிமுகப்படுத்துறாங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு சொல்றாங்க, அதை கேட்க உனக்கு நேரம் இல்லை என்றால் உன் ஆத்மா நரகத்துல சாகும். நரகத்துல இரவும் பகலும் பாதிக்கும். சரியா? அதான் தப்புவிக்கப்படுறதுக்கு தான் கர்த்தர் ஆங்காங்கே ஜனங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இயேசுவ சுவிசேஷத்துல அறிவிங்க, மெய்ஞானத்தை அறிந்து கொள்ளுங்க, ஆலோசனை கொடுக்கிற தேவ பிள்ளைகளை கேட்டு அறிஞ்சுக்கோங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிஞ்சே ஆகணும், ஒவ்வொரு மனுஷனும். சரியா? அவன் தான் கும்பிடுவான், இவன் தான் கும்பிடுவான் அப்படிலாம் இல்லை. சர்வ பூமிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவர் சர்வ பூமிக்கு தேவனா இருக்கிறதுனால எல்லா மனுஷனும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிருந்தா அவன் ஆத்மா நாளைக்கு நரகத்துல போய் தவிக்காது. பூமியில ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எப்படின்னு கேட்டா 80 வருஷம். 80 வருஷம் தான். நல்ல பலனா இருந்தா கூட 10 வருஷம் இருந்துக்கலாம். சரியா? அதுக்கு மேல உலகமும் இருக்க விடாது, உலகமும் இருக்க விடாது. அப்போ ஒரு 70-80 வருஷம் தான் ஒரு மனுஷன் இருக்கிறான். அது வரைக்கும் கர்த்தர் கையால் கொடுக்குறா என்னன்னு அறிஞ்சுக்கிடுவானா? இவன் ஆத்மான கொஞ்ச காலத்துல இந்த பூமியை விட்டு போகும்போது நரகத்துல போய் இரவு பாதிக்கப்படுவான். அதுல இருந்து நம்ம காப்பாத்திடுவோமே கர்த்தர் ஒரு மனுஷனை குறிச்சு பரிதவிக்கிறார். சரியா? அதுக்கு மத்தியில அந்த ஒரு மனுஷன் 70-80 வருஷம் இந்த பூமியில இருக்கும்போது ஏசு எப்படியாவது இடைப்படாம இருக்க முடியாது. இடைப்படுவார். ஒருத்தர் சொல்லியிருப்பான், ஏசு கும்பிடுங்க, அல்ல தள்ளிட்டு போயிருப்பான். பல விதங்கள்ல ஏசு ஒரு மனுஷனோட இடைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இவன் அப்படியே ரிஜெக்ட் பண்ணியிருந்தான், ஏன்னா வேண்டாம். இதுல வேற என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்தவங்களுக்கு வேலையே கிடையாது. கிறிஸ்தவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசு உனக்காண்டி தப்பா சொல்லுதாங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு அவன் சொல்றது அவன்கிட்ட பகைக்கிறது. அவன் நீ எப்படிப்பட்டவனா இருப்பேன்னு உனக்கு தெரியும், ஆராதனை போய் சாதனை ஆயுதமாகிட்டேன்னு நம்பிக்கிடுவாங்க. சரியா? அதுதான் கர்த்தர் சொல்றாரு, என் மகனை, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக மெய்ஞானத்தை நல்ல ஆலோசனை காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும், உன் ஆத்மாவுக்கு ஜீவனும், உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும். அப்ப உன் ஆத்மாவுக்கு ஜீவனும். ஆத்மா நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம். ஒரு மனுஷன்ல இயங்குறது என்னதுன்னா ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் மண்ணுக்குள்ள போயிடும். மனுஷன் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டபடினால் சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆவி தேவன் எடுத்துட்டு போயிடும். ஆத்மா தேவன்கிட்ட போகணும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் செஞ்சுட்டே இருந்தேன்னா நீ நரக போய் சாகும், நித்திய அக்னி கடல்ல போய் பாதிப்பேன். அதுக்கு தான் ஒரு மனுஷன் பூமியில 70-80 வருஷம் இருப்பான். அதுக்குள்ள அவனுக்கு 10,000 திருப்பாவது இயேசு கிறிஸ்து அறிகிற வாய்ப்பு கிடைக்கும். அவன் ரிஜெக்ட் பண்ணா அவனை
சரியா? அதுதான் கிறிஸ்தவங்களுக்கு வேலை இல்லையா? கிறிஸ்தவங்களுக்கு வேலையே நம்ம ஆத்மா தப்புவிக்கப்பட்டாச்சு. ஏசு கிறிஸ்துவோட கரங்களுக்கு பாதுகாப்பு கரங்களில் இருக்கு நம்முடைய ஆத்மா. அதனால அவன் கவலை இல்லாம என்ன செய்யறான், நம்மளும் யாருக்காவது ஒரு ஆத்மாவாவது காப்பாற்றி விடுவோமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஏசு கிறிஸ்துவ அறிகிறவங்க தெருக்கள், பஸ் ஸ்டாண்டு இந்த இடத்துல எல்லாம் சொல்றாங்க. வேலை வெட்டி இல்லாம சொல்லல. ஆத்மான என்னன்னு தெரியுமா முதல்ல அவனுக்கு? முதல்ல ஏசு கிறிஸ்து தான் ஜீவனா இருக்கிறார். அதான் சொல்றோம், உன் ஆத்மாவுக்கு ஜீவன். உன் ஆத்மாவுக்கு ஜீவனா இருக்கிறது ஏசு மட்டும்தான். சரியா? அந்த இயேசுவை இழந்துட்டேன்னா நித்திய அக்னிக்கு பங்கடைவாய். நித்திய அக்னிக்கு பங்கடைவாய். உன் கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். அப்ப கழுத்துக்கு அலங்காரமா, ஒரு கழுத்துக்கு அலங்காரம் நல்லா ஒரு ஒரு எப்படி அலங்காரம்னு சொல்லதுக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு திடகாத்திரமா ஒரு மனுஷன் இருக்கிறானா, உடம்ப நல்லா எந்த நோய் நொடியும் தாக்காதபடி உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறான். அவனுக்கு ஆஸ்பத்திரி போகணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி தான் ஆத்மாவையும் நம்ம திடகாத்திரமா வச்சுக்கிட்டா அது அவனுக்கு அலங்காரம். ஏன்னா எந்த டைமும் அவன் கர்த்தருடைய கையில இருக்கிறான். அதனால நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆத்மா ஸ்ட்ரென்த் தான் ஒரு மனுஷனை பலவான மாற்றும். சரியா? ஆத்மா பலம்தான் பலவான மாற்றும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். அப்ப ஆத்மா பலனா இருக்கன்னா ஏசு கிறிஸ்து அறிஞ்சிருந்தாதான் பலனா இருக்க முடியும். சரியா? அது அவனுக்கு ஒரு அலங்காரத்தை கொடுக்கும். இப்ப நான் இருக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன், என் ஆத்மா தேவனுடைய கருத்துல இருக்கு. சரியா? வேணே அவங்கள கெத்தா இருக்கிறேன். சரியா? உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்க உங்க இருதயம் வாடும். அப்ப என் பொக்கிஷம் ஏசு கிறிஸ்து. அப்ப ஏசு கிறிஸ்து கிட்டதான் என் ஆத்மா இருக்கு. அப்ப நான் ஏன் பயப்படுதேன்? நல்ல கர்த்தர் மெய்ஞானத்தை நல்ல ஆலோசனைய கொடுக்க விருப்பப்படுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 70-80 வருஷம் தான். அதுக்குள்ள அம்மா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு தேவன் என்று அறிக்கையிட்டு இயேசுவை பின்பற்றுவானா அவன் நரக அக்கினிக்கு தப்புவிக்கப்படுவான். இது ஒட்டுமொத்த உலகத்துமே இந்த செய்தி தான். சரியா? அப்படி இல்லை, இயேசுவை அவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நீ அலட்சியப்படுத்தினா உன் ஆத்மா அக்கினி கடையில பங்கடையும். சரியா? இப்ப நல்ல ஆலோசனை மெய் ஞானத்தை விட்டு விட்டாய். அதனால உன் ஆத்மாவுக்கு நீனே கண்ணியா இருக்கிற. முதல்ல ஒரு மனுஷன் தான் ஆத்மாவை அறியணும். சரியா? ஆத்மாவுல இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஜீவனா இருக்கிறாரு. ஒரு வசனத்துல போட்டிருக்கு, இயேசுவை மறக்கிறவன் இயேசு மறக்கிறவன் மரணத்தை விரும்புகிறான்னு ஒரு வசனம் இருக்கு. இயேசுவை வெறுக்கிறவன் மரணத்தை விரும்புகிறான். அப்ப ஏசையா வேண்டான்னு சொல்றானா அவனுக்கு மரணம் சீக்கிரம் நேரிடும். ரொம்ப இல்லாட்டாலும் கிறிஸ்தவங்க மேல கிறிஸ்தவங்க மாதிரி ஏச கொண்டாட்டாலும் ஏசப்பாவுக்கு பயப்படுகிற பயமாவது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். அந்த பூமியிலேயாவது நல்லா வாழ்ந்து போவான். சரியா? அதுக்கப்புறம் அக்னி கடையில போய் விடுக்கான். அது அவனுடைய இஷ்டம். நான் அக்னி கடையில தான் போய் விழுவேன்னா அவனை காப்பாற்ற முடியாது. சரியா? சுவிசேஷம் சொல்றது கிறிஸ்தவங்களுடைய கடமை. நல்ல ஆலோசனை சொல்றது. இயேசு கிறிஸ்து அறிய விரும்புகிறவருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கப்படுது. எதுக்காக அப்படின்னா நீ வாழ்கிற வருஷங்கள் 80-70 வருஷங்கள் தான். அதுக்குள்ள நீ ஏற்றுக்கொண்டால் நரக அக்னிக்கு தப்புவிக்கப்படுவாய். இல்லை என்றால் நரக அக்னியில பங்கடைவாய். இது ஆத்மாவுக்கு கண்ணி. இரவு பகல் பூமியில தான் நிம்மதி இல்லாம வாழதான் நரகத்துல போய் சாப்பிடுறியா? இதுக்குதான் ஏசு கிறிஸ்தவங்களும் படாத பாடுபட்டு சொல்றாங்க, கூட்டம் போடுறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. எல்லாம் யாருக்காக? உங்க ஆத்மாக்களுக்கு. அவங்க ஆத்மா சேஃப்டியா தான் இருக்கு ஏசுகிட்ட. சரி, ஒரு ஆத்மாவை நரகத்துல விடாதபடிக்கு நம்ம உதவி செய்யணும் தான். அவங்க வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய டயத்துலையும் 24 மணி நேரம் டயத்துலையும் கொஞ்சம் ஒதுக்கி உங்களுக்காக பிரயாசப்படுறாங்க.
காதுள்ளவன் இந்த செய்தியை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு மனுஷனும் கெட்டு போகிறது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. சரியா? பூமியில உன் பணம் எவ்வளவுக்கு உன்னை உயர்த்தும், பூமியில உன் பணம் எவ்வளவுக்கு கொண்டு போகும். வேலை 80 வருஷம் வர வேணா நீ கொண்டு போகலாம், அதுக்கப்புறம் நரகத்துக்கு தான் எவ்வளோ போவேன். சரியா? நரகத்துக்கு தான் போவாங்க. ஆனால் நரகத்துக்கு போகிறது முட்டாள்தனம். அதுக்கு நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து அறிஞ்சு 6 படிகளை பின்பற்றினா நீ அதிலிருந்து தப்பு வைக்கப்படுவார். இந்த யூடியூப் சேனலை பார்க்குற யாரை கர்த்தர் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.